நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10 CBSE பாலிடிக்ஸ் இருக்க செகண்ட் சாப்டரான ஃபெடரலிசம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ இன் தி வீடியோ. வாட் இஸ் ஃபெடரலிசம்? ஃபெடரலிசம் என்னன்னு பார்க்கலாம். Federalism is a system of government in which the power is divided between a central authority and various constituent units of the country. Federalism அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸ் வந்து டிவைட் பண்ணுறாங்க. பவர் ஷேரிங் நம்ம படிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் லெசன்லேயே. இப்போ இந்த பவர் எப்படி ஷேர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அத்தாரிட்டி ஆஃப் த கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் வேரியஸ் டிவிஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு அதை நம்ம கான்ஸ்டியூன்ஸ் மீன் பண்ணுறாங்க. அதுக்கான பவர் வந்து டிவைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான டிவிஷன்ஸ் ஆஃப் பவர்ல வந்துட்டு எப்படி டிவைட் பண்றாங்க, எந்த பேசிஸ்ல டிவைட் பண்றாங்க, இந்தியாவில் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுங்கிறத வந்து வரப்போற ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். லெவல் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் ஃபெடரேஷன். ஃபர்ஸ்ட் யூஸ்வலி ஃபெடரேஷன் ஆஃப் 2 levels ஆஃப் கவர்மெண்ட். ஃபெடரேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இரண்டு லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு. அப்படி எப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஃபார் என்டையர் கண்ட்ரி, அது ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபியூ சப்ஜெக்ட் ஆஃப் காமன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். என்டையர் கண்ட்ரில இருக்கிற கவர்மெண்ட் என்னன்னா நேஷனல் இன்ட்ரெஸ்ட்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அதாவது டிசிஷன்ஸ் வந்து ஓல் கண்ட்ரிக்கான டிசிஷன்ஸா இருக்கு. நம்ம இந்தியான்னு பார்த்தோம் அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம வச்சிருக்கோம். இப்போ செகண்ட் பாயிண்ட்க்கு வந்து அப்படின்னா இந்த கவர்மெண்ட் அட் லெவல்ஸ் ஆஃப் ப்ரொவின்சஸ் ஆர் ஸ்டேட்ஸ். அதாவது நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மீன் பண்றோம். அந்த கவர்மெண்ட் வந்துட்டு எதை டேக் கேர் பண்ணிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டு டே அட்மினிஸ்ட்ரேட்டிங் ஸ்டேட் தான். அது வந்துட்டு அது ஒரு மொத்த நேஷனையும் வந்து பாத்துக்கிறது இல்லை. அதுக்கான பர்டிகுலர் ப்ரொவின்சஸ் ஆர் நம்ம ஸ்டேட்னு சொல்றோம். அந்த ஸ்டேட்டோட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் அது வந்துட்டு பாத்துக்குது. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படின்னா டே டு டே டெய்லி பேசிஸ்ல இருக்கு. நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம். இது வந்து முக்கியமான டாபிக் இந்த லெசன் சாப்டர்ல பாத்தீங்கன்னா கீ ஃபீச்சர் ஆஃப் ஃபெடரலிசம் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு there are 2 or more tiers of government. ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட டிவிஷன்ஸ் ஆஃப் பவர் இருக்கு. அதுதான் நம்ம வந்துட்டு டயர்ஸ்னு சொல்றோம். டிஃப்ரெண்ட் டயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கவர்ன் த சேம் சிட்டிசன்ஸ் பட் ஈச் டயர் ஹஸ் இட்ஸ் ஓன் ஜுடிஷியேஷன் இன் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன், டாக்ஸேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அந்த எல்லா கவர்மெண்ட்ஸ் ஏதோ சேம் சிட்டிசன்ஸ் தான் ரூல் பண்ண போகுது. இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சென்னை தான் ரூல் பண்ண போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சென்னை ரூல் பண்ண தான் போகுது. பட் அதுக்கான அந்த சேம் சிட்டிசன்ஸ் தான் ரூல் பண்ண போறாங்க. பட் இதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் தனியான ஜுடிஷியேஷன், ஸ்பெசிபிக் வந்து லெஜிஸ்லேஷன், டாக்ஸேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியா இருக்கு. எப்படின்னா இப்போ இந்த சட்ட புத்தகத்துல நம்ம வந்து சட்டம் வந்து என்னென்ன இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சட்டம் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் இருக்கு. அதாவது ஜுடிஷியேஷன் நம்ம சொல்றோம். டாக்ஸேஷன் அதாவது பாத்தீங்கன்னா டாக்ஸேஷன் என்னன்னா வரி வதிப்புன்னு சொல்றோம். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தனியா வச்சிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியா இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேற அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஏதாவது பார்ட்டி கூட வேற பார்ட்டிஸா ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. The jurisdiction of respective levels of government are specified in the constitution. So the existence and authority of each tier of government is constitutionally guaranteed. பாத்தீங்கன்னா நம்ம ஜுடிஷியேஷன் மேலே படிச்சிருந்தோம். அதாவது எந்தெந்த ரூல்ஸ்லாம் இருக்கு, எப்படி இந்த கவர்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு. அது எங்க இருக்கு, நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல சொன்னா இந்த ரூல்ஸ் வந்துட்டு ஒரு இருக்கணும். அந்த ரூல்ஸ் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கான்ஸ்டியூஷன் தான் இருக்கு. கான்ஸ்டியூஷன் வந்து ஏற்கனவே வந்துட்டு ஒரு இந்த லெவல் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இப்படிதான் நடந்துக்கணுங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன் வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ த எக்ஸிஸ்டிங் அத்தாரிட்டி ஆஃப் ஈச் ஸ்டேட். அதாவது ஒரு எப்படின்னா நம்ம ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு அது எக்ஸிஸ்ட் ஆகணுங்கிற எப்படி எக்ஸிஸ்ட் ஆகணும், அதோட அத்தாரிட்டி என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் எல்லாமே வந்துட்டு கான்ஸ்டியூஷனே கொடுத்துருது. அதோட அத்தாரிட்டி அப்புறம் எக்ஸிஸ்டன்ஸ் அப்புறம் கான்ஸ்டியூவன்ட்லி கேரண்டட். இது ரெண்டுமே வந்து கான்ஸ்டியூவன்ட்லி அதாவது கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு கொடுத்துருது. அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி இது வந்துட்டு கண்டிப்பா ஒரு கேரண்டடா இருக்கு, ஒரு 100% ஷுவரா இருக்கு. இந்த ஃபண்டமெண்டல் ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் cannot be unilaterally changed or one level of government such change require a constant both level of government. இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது கான்ஸ்டியூஷன்ல எழுதப்பட்ட லாஸ் வந்துட்டு யூனிலேட்டரலா அதை சேஞ்ச் பண்ண முடியும். யூனிலேட்டர் அப்படின்னா ஒரு தரப்பட்ட கவர்மெண்ட், ஒரே ஒரு கவர்மெண்ட் மட்டும் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு எல்லா லெவல் ஆஃப் கவர்மெண்ட்டுமே சம்மதிச்ச மட்டும்தான் அதை ஒரு ரூலை நம்மளால மாற்ற முடியும். அதை வச்சு சின்ன வடம் மாற்றினோன்னா கூட அதுக்கு வந்து எல்லா கவர்மெண்ட்டோட சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ அடுத்து எழுப்போம். கோர்ட்ஸ் ஆர் த பவர் ஆஃப் டு இன்டர்பிரேட் த கான்ஸ்டியூஷன் அண்ட் த பவர் ஆஃப் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் த கவர்மெண்ட். கோர்ட்டுக்கு வந்து பவர் இருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு டிஸ்பியூட் ஆயிடுச்சுன்னு பார்த்துப்போம். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சிறுமா ஒரு டிஸ்பியூட் வருது. அந்த டிஸ்பியூட் யார் தீர்த்து வைப்பான்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் தான் தீர்த்து வைக்குது. ஸோ கோர்ட் அது பவர், கோர்ட்டுக்கு வந்து பவர் இருக்கு.
கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கானது வந்து கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணி ஒரு டிஸ்பியூட்டை தீர்த்து வைக்கிறதாகட்டும், இல்லை ஃபங்க்ஷன்ஸ் வந்து சொல்கிறதாகட்டும், இல்லை ஒரு கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணாலுமே அதுக்கான பவர்ஸ் கோர்ட்ஸ்கிட்ட இருக்குது. Power of different level of governments. Okay. The highest court act as the umpire of the dispute arise between the different level of the government in exercise of their respective powers. பார்த்தோம் இந்த ஹையஸ்ட் கோர்ட்டாக யார் இருக்கு, அதாவது ஒரு மேக்ஸிமைஸ்ட் பவர் இந்த கண்ட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது சுப்ரீம் கோர்ட்டு தான் இருக்குது. அதாவது கிரிக்கெட்டில் வந்து நம்ம அம்பையர்ஸோட தான் டிசிஷன் மாதிரி இந்த எந்த கவர்மெண்ட் வந்து டிஸ்பியூட் அரைஸ் ஆனாலும் சரி, இல்லாட்டி ஒரு கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணணும் வந்து அவங்க கேட்டாலுமே அதுக்கான எல்லா டிசிஷன்ஸ் யார் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் தான் எடுக்குது. அப்புறம் இந்த பவர்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸீட் ஆகாமையும் இப்போ ஒரு அட்வான்டேஜ் வந்து ரொம்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மோர் பவர்ஃபுல் நமக்கு கிடையாது, எதுவுமே மீன் பண்ணல. பட் நம்ம அப்படி நினச்சிட்டு இருக்கனால எந்த ஒரு ஓவர் பவர் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அது வந்து கோர்ட்ஸ்கிட்ட தான் நம்ம போயாகும். Source of revenue each level of government are clearly specified to ensure its financial autonomy. Source of revenue, இப்போ ஒரு கவர்மெண்ட் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு ரெவன்யூ வேணும். அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ரெவன்யூ வழியாக தான் இருக்குது. ஒரு கவர்மெண்ட்டுக்கும் தனியாக வந்துட்டு எப்படி பணம் ஓடணுங்கிறத வந்துட்டு ஏற்கனவே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுவாங்கன்னு கிடையாது. அவங்களுக்கு வரத்துக்கான வேஸ்ங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஃபெடரலிசம் அட்ரஸ் டூயல் அப்ஜெக்டிவ், மொத்தம் ஃபெடரலிசம் வந்து டூயல் அப்ஜெக்டிவாக இருக்குது. அதாவது இரண்டு நன்மைன்னு சொல்லுவோம். டு safeguard and promote the unity of the country while at the same time accommodate the regional diversity. வந்துட்டு இந்த சேஃப்கார்ட் பண்ணணும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஃபெடரலிசம் அமையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ட்ரஸ்ட் இருக்கணும், அவங்க எல்லாருக்குமே மியூச்சுவலாக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் இருக்குது, அவங்க எல்லாருமே ஒத்துக்கணும், அவ்வளோதாங்க. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபெடரேஷன்ஸ். ஓகே, மொத்தம் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்க்க போகிற ஃபெடரேஷன் டைப். There are two kind of routes through which federations have been formed. மொத்தம் ரெண்டு ரூட்ஸ் இருக்கு ஃபெடரலிசம். ஓகேவா, எப்படி நம்ம ஃபார்ம் ஆகுதுங்கிற ரெண்டு ரூட் வழியாகவும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷன். It involves independent states coming together on their own to form bigger units. So by pooling sovereignty and retaining identity, they can increase state security. Okay, ஒரு கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷன் என்னன்னு பார்ப்போம். கம்யூனிட்டி ஃபெடரலிசம் அப்படின்னா சின்ன சின்ன கண்ட்ரிஸ், சின்ன சின்ன ஸ்டேட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு கண்ட்ரியை உண்டாகுதுங்க. இப்போது அது வந்து என்னென்னா இது வந்துட்டு ஒரு யுனைட்டிங்கிற ஒரு கான்செப்ட் தான் கொண்டு வருது. இப்போது அவங்க எல்லாமே சோஷியலிட்டி வந்து அதிகப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ஸையும் பூல் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு பிக் யூனியன் கிடைக்குது. அதனால் அவங்களோட செக்யூரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சின்ன சின்ன கண்ட்ரியாக இருக்கும்பொழுது சப்போஸ் ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி மேலே வார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாரில் வந்து சின்ன கண்ட்ரி தோக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பட் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய யூனிட்டாக இருக்கும் பொழுது அவங்களோட செக்யூரிட்டியும் அதிகமாகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வேர்ல்டில் வந்துட்டு கம்யூனிட்டி டுகெதர் ஃபெடரேஷன் வந்து இருக்கிற கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, சுவிட்சர்லாண்ட் அண்ட் ஆஸ்திரேலியா. அவங்களாம் வந்துட்டு கம்யூனிட்டி டுகெதர் ஃபெடரேஷனால அவங்களோட கவர்மெண்ட்டை பில்ட் பண்ண சில கண்ட்ரிஸ். The holding together federation. It is where a large country decides to divide its power between the constituent states and national government. Okay. இப்போ வந்து சின்ன சின்ன ஸ்டேட்ஸ்லாம் வந்து பெரிய கண்ட்ரி ஃபார்ம் ஆகுது வந்து கம்யூனிட்டி டுகெதர் ஃபெடரேஷன் அப்படி பார்த்தோம். ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன்னா லார்ஜ் கண்ட்ரி என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களோட பவர்ஸ் வந்து டிவைட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஸ்டேட்ஸ், அந்த லார்ஜ் கண்ட்ரி வந்து சின்ன சின்ன ஸ்டேட்ஸை வந்து போகிற டிவைட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த டிவைட் பண்ண பவருக்குலாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த ஹோல் நேஷனலுக்கு வந்து நேஷனல் கவர்மெண்ட்னு நடத்துகிறாங்க. எந்த மாதிரி கண்ட்ரிஸ்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஸ்பெயின் அண்ட் பெல்ஜியம். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு வரோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னு. அது எக்ஸிஸ் ஆகுது. இந்தியா, ஸ்பெயின் அண்ட் பெல்ஜியம் வந்து ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷன்ஸ் வந்து உங்களோட கவர்மெண்ட்டை மேக் பண்ணியிருக்காங்க. 3 லிஸ்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ஸ். The constitution clearly provides a threefold distribution of legislative powers between the union government and the state government. Thus it contains 3 lists. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்து கான்ஸ்டியூஷன் சர்டன் ரூல்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதில் ஒரு முக்கியமான இது த்ரீஃபோல்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்னு சொல்லுவாங்க. பவர்ஸ் வந்து த்ரீஃபோல்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு எப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் அது எப்படி வந்துட்டு டிவைட் பண்ணியிருக்காங்கிறதுலாம் கான்ஸ்டியூஷன் தான் பர்டிகுலர் ஐடியாவை கொடுத்துருக்கு. அதை நம்ம இதில் படிக்க போகிறோம். யூனியன் கவர்மெண்ட் எப்படி எடுத்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எப்போ தெரிஞ்ச மாதிரி.
செகண்ட் 3 லிஸ்ட் மட்டும் அதில் வந்து 3 லிஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போனால் யூனியன் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட் இட் கன்க்ளூட்ஸ் சப்ஜெக்ட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் சச் அஸ் டிஃபென்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, ஃபாரின் அஃபேர்ஸ், பேங்கிங், கம்யூனிகேஷன் அண்ட் கரன்சி. யூனியன் லிஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ட், அதாவது பர்டிகுலர் கண்ட்ரிக்கு நான் இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. டிஃபென்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, ஏன்னா ஆர்மி, அப்புறம் நேவி, ஏர்ஃபோர்ஸ், அதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அந்த மாதிரி ஃபாரின் அஃபேர்ஸாக மற்ற கண்ட்ரிஸ் கூட இந்த அளவுக்கு இந்த கண்ட்ரி வந்து கனெக்டடாக இருக்குது. அப்புறம் பேங்கிங் கடன் கொடுக்கறது, அந்த மாதிரி ஃபினான்ஸ் அந்த மாதிரின்றது பேங்கிங்கில் வரும். கம்யூனிகேஷன் தான் டெலிகம்யூனிகேஷன் சேனல்ஸ், அதில் வந்து கம்யூனிகேஷன்ஸ் ஒரு கரன்சினா நம்ம பணம், அதுதான். அதாவது கரன்சி வந்துட்டு யார் மனசில் அடிக்க முடியாது, நம்மளோட ஆர்பிஐன்னு சொல்லப்படுற இந்தியாவில் வந்துட்டு அந்த பவர் வந்து இந்த கவர்மெண்ட் மட்டும்தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் கரன்சி பாயிண்ட் பண்ண முடியும். யூனியன் லிஸ்ட் இருக்கு. ஸ்டேட் லிஸ்ட், அதாவது இப்போ யூனியன் கவர்மெண்ட் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸுங்கிறது வந்து நம்ம யூனியன் லிஸ்ட்டாக படித்தோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி அப்படின்னு வந்து கான்ஸ்டியூஷன் டிசைட் பண்ணியிருக்கீங்க, அது யூனியன் ஸ்டேட் லிஸ்ட்டில் படிக்க போகிறோம். இட் கண்டென்ஸ் சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் லோக்கல் இம்பார்ட்டன்ஸ் சச் போலீஸ், ட்ரேட், காமர்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன். ஸ்டேட்டுக்கான சப்ஜெக்ட்ஸ், ஸ்டேட் ரிலேட்டடான ஒரு டெசிஷன் மேக்கிங் வந்துட்டு ஸ்டேட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா ஒரு போலீஸ் ஆகட்டும், ஸ்டேட் போலீஸ் மாறுவாங்க, ஓகேவா. அதனால வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போலீஸை பார்த்துது. ட்ரேடு, காமர்ஸ், ட்ரேட்னா வந்துட்டு விற்கிறது வாங்குறது, அதெல்லாம் வந்து ட்ரேடு காமர்ஸ். அக்ரிகல்ச்சர் விவசாயம், இரிகேஷன் தண்ணி கொடுக்கறது, அது எல்லாமே வந்துட்டு ஸ்டேட் லிஸ்ட்டில் வருது. அதுக்கப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட் இட் includes subject of common interest of both union government as well as the state government, such as education, forest, trade unions, marriages, adoption, succession. Concurrent list இது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா காமன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் போத் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட்டும் சரி. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக படித்தோம். அவங்க ரெண்டுத்துக்கும் காமனாக என்னென்ன இருக்குங்கிறத இதை படிக்க போகிறோம். என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், இந்த படிப்பு சம்மந்தப்பட்டது. ஃபாரஸ்ட், இந்த காடுக்கான ஒரு ஃபாரஸ்ட் வந்து என்ன ரிசோர்ஸஸ் இருக்குது அந்த மாதிரி ஃபாரஸ்ட். அதுக்கப்புறம் ட்ரேட் யூனியன்ஸ், இப்படி ட்ரேட்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் மேரேஜஸ்னு தெரியும், கல்யாணங்கள். அடாப்டேஷன் தான் வந்துட்டு தத்தெடுத்தல். சக்சஷன். பேசிஸ் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா, எந்த பேசிஸில் ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். த கிரியேஷன் ஆஃப் லிங்குவிஸ்டிக் டேஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் and the major test for democratic politics in India. This was done to ensure that people who spoke the same language lived in same state. Example, Gujarat, West Bengal, Bihar. Case of linguistic state. Linguistic அப்படின்னா linguistic state அப்படின்னு பார்த்தீங்கன்னா language based ஆன states. First and major democratic, அதாவது இந்தியாவுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் டெமோக்ரஸிங்கிறத கொண்டு வந்த உடனே டிவிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் ஒரு முக்கியமான ஒரு டாஸ்காக இருந்துச்சு இந்தியாவில். அப்போது நம்ம என்ன பண்ணாங்க அப்படின்னா லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேஸ்டாக பிரியும் நம்ம முன்னாடியே சொன்னேன்ல. அப்போது பீப்புள் ஹூ ஸ்போக் சேம் லாங்குவேஜஸ், அதாவது அந்த அந்த இடத்துல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேம் லாங்குவேஜ் பேசினாங்க. அவங்க எல்லாருமே ஒரே ஸ்டேட்லேயே இருக்கலாம், அப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரே ஸ்டேட்டாக மாற்றினாங்க. அப்படி லிங்குவிஸ்டிக் பேசிஸில் புரிஞ்ச ஸ்டேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா குஜராத், வெஸ்ட் பெங்கால் அண்ட் பீகார். அதுக்கப்புறம் சம் ஸ்டேட்ஸ் ஆர் நாட் கிரியேட்டட் ஆன் பேஸ் ஆஃப் லாங்குவேஜ் பட் ரெகக்னைஸ் டிஃபரன்ஸ் பேஸ்ட் ஆன் கல்ச்சர், எத்னிசிட்டி அண்ட் ஜியோகிராஃபி. தீஸ் இன்க்ளூட் ஸ்டேட்ஸ் லைக் நாகாலாந்து, உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட். சில ஸ்டேட்ஸை வந்துட்டு லாங்குவேஜ் பேஸ்டாக பிரிச்சாங்க நம்ம பார்த்துட்டோம். ஆனால் மற்ற சில ஸ்டேட்ஸ் வந்து லாங்குவேஜ் பேஸ்ட் வந்து பிரிக்காமல் இருந்துச்சு. அவங்க எப்படி பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டிஃபரன்ஸ் பேஸ்ட் ஆன் எத்னிசிட்டி, கல்ச்சர், ஜியோகிராஃபி. எப்படின்னா அவங்களோட ஒரு ட்ரெடிஷன், கல்ச்சர், அப்படி அவங்க எந்தெந்த குரூப்பில் வாழ்கிறாங்க, அவங்களோட ஜியோகிராஃபிக்கல் பொசிஷன் எங்கே இருக்குது இந்தியாவில், அப்படி வச்சு சில ஸ்டேட்ஸை வந்து பிரித்தாங்க. அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நாகாலாந்து, உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், மோஸ்ட்லி நார்த் ஈஸ்ட் இந்தியான்னு நம்ம வச்சுக்கலாம். Language policy. The second test for the Indian Federation is the language policy. Our constitution does not give the status of national language to any one language. Hindi was identified as the official language, but it is the mother tongue of only about 40% of Indians. The central government set to continue the use of English along with Hindi for official purpose. Okay. நம்ம லிங்குவிஸ்டிக்ஸ் இதுக்கே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க்னு பார்த்தோம். செகண்ட் பிகெஸ்ட் டாக் என்னவா இருந்துச்சு இந்தியாவில் அப்போது டெமோக்ரஸி கிடச்சோன்னே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பாலிசி தான். அதாவது நேஷ்னல் லாங்குவேஜுங்கிற ஒரு ஸ்டேட்டஸை வந்து எந்த லாங்குவேஜுக்கு கொடுக்கறது,
சப்போஸ் சில லாங்குவேஜ் நம்ம கொடுத்தோம்னா அவங்க அதை அந்த லாங்குவேஜ் டிஸ்பியூட்ஸ் வராமையும் பார்த்துக்கணும். ஸ்ரீலங்காவில் வந்துட்டு வந்த மாதிரி இல்லாமல் இந்தியா வந்துட்டு யுனைட்டடாக இருக்கணுங்கிறதையும் அவங்க பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ ஹிந்தி வாஸ் என்னதான் இந்திய நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜ் சொன்னாலுமே, பட் இந்தியாவில் ஆக்சுவலி எந்த லாங்குவேஜுக்குமே நேஷ்னல் லாங்குவேஜ் இந்த அந்தஸ்து கொடுக்கவே இல்லை. ஹிந்தி என்னதான் அவங்க சொன்னாலுமே அது வந்து ஒரு 40% ஆஃப் இந்தியன்ஸ் எல்லாம் மட்டும்தான் பேசப்படுது, மதர் டங்காக இருக்கு. அது இந்த செப்டம்பர் ஸ்டேட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் செட் டு continues the use of English along with Hindi for official purpose. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு கிளியரிட்டி நேஷனல் லாங்குவேஜ் இல்லாததுனால என்ன பண்ணாங்க, நேஷனல் லாங்குவேஜே வேணாம், இங்கிலீஷே யூஸ் பண்ணுங்க, ஹிந்தி கூட சில அஃபிஷியல் பர்பஸ்க்காக மட்டும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், சென்டருக்கும் ஸ்டேட்டுக்குமான ரிலேஷன்ஸ் என்னங்கிறத நம்ம அதை பார்க்க போகிறோம். Restructuring the center-state relations, one more way in which federalism has been strengthened in practice. Okay. Restructure, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்கிற ரிலேஷனை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணதில் தான் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லலாம். இந்தியாவிலே அவங்க ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஃபெடரலிசம் வந்துட்டு இன்னைக்கு இந்தியாவில் வந்துட்டு ஒரு டெமோக்ரஸி வந்துட்டு ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான முக்கிய காரணமே வந்து சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் தான் காரணமே. All this changed significantly after 1990. The period saw that the rise of regional political parties in many states of the country. This was also the beginning of the era of coalition government. Okay. 1990 வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே இந்த ஃபெடரலிசம் ஸ்ட்ரென்த்தாக இது ஒரு முக்கியமான ஸ்ட்ரென்த் ஃபெடரலிசம் கருதிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியாவில் டெமோக்ரஸி நல்லா இருந்துச்சு. பட் அந்த பீரியடுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்ல வராங்க. அந்த ஸ்டேட்டுக்கான ரீஜன் ஒரு ஸ்டேட்டுக்கு இப்போ நம்ம ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா சில 2-3 ஒரு முக்கியமான பார்ட்டிஸ் இருக்கு. ஸோ அது பட் அதே பார்ட்டிஸ் நேஷனல் ரூல் பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வர ஆரம்பிச்சுட்டு என்ன ஆகுதுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து பிரேக் ஆகுது. மேலே சென்ட்ரல் ஸ்டேட்ல ஒரே கவர்மெண்ட் இருந்தனால அவங்களோட ரிலேஷன் வந்து ஒரே பார்ட்டிங்கனால நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. இப்போ வேற பார்ட்டிங்கிறதுனால அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இப்போ இல்லை, அது பிரேக் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இதுக்கும் வெதர் போட்டதுன்னு சொல்லலாம். அதுதான் கொலேஷன் கவர்மெண்ட். இப்போ கொலேஷன் கவர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி வந்து மெஜாரிட்டி பெறாத பட்சத்தில் அது இன்னொரு பார்ட்டியோட சேர்ந்து அப்போ மெஜாரிட்டியை வந்துட்டு ப்ரூவ் பண்ணி அவங்க வந்து கவர்மெண்ட்டை கைப்பற்றிக்கலாம். தேர்ட் tier ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் பவர் ஷேரிங் இந்தியா நீட்ஸ் another tier ஆஃப் கவர்மெண்ட் பிலோ தட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் இட் இஸ் கால்ட் லோக்கல் கவர்மெண்ட். ஓகே, தேர்ட் tier ஆஃப் கவர்மெண்ட் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 tier பார்த்துட்டோம். 3வது tier வந்து இந்தியாவில் இருக்கு. அதான் வந்துட்டு லோக்கல் கவர்மெண்ட். 2 கவர்மெண்டால் மட்டுமே மொத்த இந்தியாவையும் வந்துட்டு பார்த்துக்க முடியுமாங்கிறது வந்து டவுட் தான். இப்போ இந்த 3 லெவல் ஆஃப் இருந்துமே அது அவ்வளோ ப்ராப்பராக நடக்குதுன்னு நமக்கு தெரியல. பட் ஒரு தேர்ட் tier ஆஃப் கவர்மெண்ட்டை ஆட் பண்ணுறாங்க. அதான் வந்து லோக்கல் கவர்மெண்ட்டாக இருக்கு. அது வந்து எப்படி இருக்குன்னா லோக்கல் கவர்மெண்ட் இஸ் தேர்ட் tier ஆஃப் கவர்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். டீசென்ட்ரலைசேஷன் பவர் வந்து ஒரு மீன் பண்ணியிருக்கு. அர்பன் கவர்மெண்ட், முனிசிபாலிட்டி, ரூரல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ் கவர்மெண்ட். இதே வந்துட்டு இந்த தேர்ட் tier ஆஃப் கவர்மெண்ட்டே வந்துட்டு அர்பன் ஏரியாஸ்க்கு வேற மாதிரியும் ரூரல் ஏரியாஸ்க்கு வேற மாதிரியும் நினைக்கிறாங்க. அர்பன் ஏரியாஸ்க்கு வந்து முனிசிபாலிட்டி அப்படின்னும் ரூரல் ஏரியாஸ்ல வந்து அதை பஞ்சாயத்து ராஜ் கவர்மெண்ட்னு கூப்பிடுறாங்க. அமெண்டிங் த கான்ஸ்டியூஷன், அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். கான்ஸ்டியூஷன் அமெண்டட் டு மேக் த தேர்ட் tier ஆஃப் கவர்மெண்ட் மோர் பவர்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ். இப்போ ஃபர்ஸ்ட் 2 tier ஆஃப் கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே பவர்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துட்டாங்க. பட் தேர்ட் tier ஆஃப் கவர்மெண்ட்க்கு வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணல அவங்களுக்கு என்ன ஃபங்க்ஷனுங்கிறத. அதுக்காக திருப்பி கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணாங்க. அப்போ தான் தேர்ட் tier ஆஃப் கவர்மெண்ட்டையும் மோர் பவர்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் மாற்றினாங்க அந்த அமெண்ட்மெண்ட்லாம். நவ் இட் இஸ் கான்ஸ்டியூஷன் மேண்டேட்டரி டு ஹோல்ட் ரெகுலர் எலெக்ஷன்ஸ் டு லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ். இப்போ அந்த திருப்பி அமெண்ட் பண்ண கான்ஸ்டியூஷன் என்ன சொல்ல வராங்கன்னா ரெகுலர் எலெக்ஷன்ஸ் வைக்கணும் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கும். அப்போதான் லோக்கல் கவர்மெண்ட் மாநிலத்தை தேர்ந்தெடுக்கவும் நீங்கள் ரெகுலர் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி அவங்களுக்கும் தனி ரெகுலர் எலெக்ஷன்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. Seats are reserved in the elected bodies and executive heads of the institution for the ST, ST and OBCs. நம்ம எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சில ரிசர்வேஷன்ஸ் வைக்கிறோமோ SC, ST, OBCs, அந்த மாதிரி லோக்கல் எலெக்ஷன்ஸ்லயும் அந்த ரிசர்வேஷன் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. At least 1/3 of all positions are reserved for women.
இந்த லோக்கல் கவர்மெண்ட்டாக நடக்கிற எலெக்ஷன்ஸில் 1/3 ஆஃப் மொத்தத்தில் கம்பேர் பண்ணும்போது ஒரு 1/3, அதாவது இதில் இப்போ 3 பார்ட்ஸில் ஒரு பார்ட் வந்து கண்டிப்பாக உமன் வந்துட்டு அதில் உமனுக்கான ரிசர்வ்டாக இருக்கணுங்கிறத வந்துட்டு தெளிவாக சொல்லிடுறாங்க. இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன் கால் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஹஸ் பீன் கிரியேட்டட் இன் ஈச் ஸ்டேட் டு கண்டக்ட் பஞ்சாயத் முனிசிபல் எலெக்ஷன். எப்படி வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்தியாவில் எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணுதோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஒரு லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அதை வந்து பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன்ஸ் அப்புறம் முனிசிபாலிட்டி எலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுது. Rural local government. Rural local government is popularly known as Panchayat Raj. This is council consisting of several ward members, often called the Panch, and president or Sarpanch. It is the decision-making body of the entire village. Rural government, rural நம்ம வந்து பார்த்தோம், அர்பன் ஏரியாஸ்க்கு வேறு கவர்மெண்ட்டும் ரூரல் ஏரியாஸ்க்கு வேறு கவர்மெண்ட்டும். ரூரல் லோக்கல் கவர்மெண்ட் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் பஞ்சாயத்து ராஜ். ரூரல் இருக்க கவர்மெண்ட் வந்து எப்படி கூப்பிட்றாங்க, பஞ்சாயத்து ராஜ்னு தான் கூப்பிட்றாங்க. அது எப்படி இருக்குன்னு, அது வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வார்டு மெம்பர்ஸ் இருக்காங்க, அதில் வந்துட்டு அப்புறம் பஞ்சுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு ஒரு பிரசிடென்ட் மாதிரி, அவங்க தான் வந்துட்டு ஒரு தலைவர் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க அந்த செட் ஆஃப் கவர்மெண்ட்க்கு. இந்த வில்லேஜ்க்கான ஒரு எந்த டிசிஷன் மேக்கிங் பாடியாக வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் அமையுது. A few gram panchayats are grouped together to form what is usually called panchayati samiti or block mandal. இந்த மாதிரி கிராம பஞ்சாயத்துக்கு வந்து எலெக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தோம். சில சின்ன கிராம பஞ்சாயத்து குரூப் பண்ணி ஒன்னா ஃபார்ம் பண்ணி அதை வந்துட்டு பஞ்சாயத்து சமிதி இல்லாட்டி பிளாக் மண்டல்னு கூப்பிடுறாங்க. ஆல் பஞ்சாயத்து சமிதி ஒரு மண்டல்ஸ் in a district together consist the zilla district parshid. எல்லா பஞ்சாயத்து சமிதி, அதாவது நம்ம குரூப் கிராம பஞ்சாயத்து குரூப் பண்ணதான் வந்து பஞ்சாயத்து சமிதின்னு கூப்பிடுறோம். அந்த மாதிரி பஞ்சாயத்து சமிதி ஒரு மண்டல்ஸ் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு கான்ஸ்டியூட் பண்ண வந்து ஜில்லா பரிஷத் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்து சமிதியிலுமே இருக்கு. அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்பன் ஏரியாஸ்க்கு இருக்கிற கவர்மெண்ட் தான் நம்ம லோக்கல். அதை வந்துட்டு முனிசிபாலிட்டிஸ் நம்ம கூப்பிடுறோம். முனிசிபாலிட்டிஸ்னா தேர் ஆர் செட் up in towns and controlled by elected body consisting of people's representative. Municipal chairman is the political head of the municipality. Okay, municipalitiesல பார்த்தீங்கன்னா செட்டப் இன் அவங்க வந்து அர்பன் ஏரியாஸ் டவுன்ஸ்ல செட்டப் பண்றாங்க. and they are controlled by elected bodies consisting of people representative. யார் அவங்க கண்ட்ரோல் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புளை எலெக்ட் பண்ண எலெக்டட் பாடிஸ், அதாவது எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்றாங்க. நம்ம எப்படி வந்து பஞ்சாயத்து ராஜ்ல வந்து சர்பஞ்ச் வந்து பிரசிடென்ட் வந்து ஹெட்னு பார்த்தோமோ, அந்த மாதிரி இதில் வந்து முனிசிபல் சேர்பர்சன் தான் வந்து பொலிட்டிக்கல் ஹெட் முனிசிபாலிட்டியில வந்து சொல்றாங்க. முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ஸ் they are set up in big cities and controlled by elected urban bodies consisting of people representative made the head of the municipal corporation. முனிசிபாலிட்டிஸ் வந்து அர்பன் ஏரியா சொல்லிட்டோம். முனிசிபல் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு வெல் டெவலப்டு சிட்டிஸ், ஒரு பிக் சிட்டிஸ் சென்னை அந்த மாதிரி இடத்துல, அது மாதிரி கொஞ்சம் டெவலப்டான சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா எலெக்டட் பாடி கன்சிஸ்ட் ஆஃப் பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ். அதுலேயே வந்து எலெக்டட் பாடி, அந்த எலெக்டட் பாடி வந்து பீப்புள் தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க, பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் தான் சூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இருக்குது. பட் அது வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு அர்பன் ஏரியா அந்த மாதிரி ஒரு சாதாரண சிட்டியில் இருக்கும் போது முனிசிபாலிட்டிஸ்னும், ஒரு பிக் சிட்டிஸில் இருக்கும் போது வந்து முனிசிபல் கார்பரேஷன்ஸ்னு கூப்பிட்றாங்க. இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பஞ்சாயத்து ராஜில் வந்து சர்பஞ்ச் பிரசிடென்ட் ஹெட்னு பார்த்தோம். முனிசிபாலிட்டிஸ் வந்து முனிசிபல் சேர்பர்சன் தான் ஹெட்ங்கிறத பார்த்தோம். முனிசிபல் கார்பரேஷன்ஸ் வந்து மேயர் தான் ஹெட். இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி வந்து வேற ஒரு கண்டென்ட்ஸ், அதாவது அடுத்த லெசனுக்கான வீடியோஸ் நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்போ வீடியோ போஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஸோ மச்.